வணக்கங்க. மேஷ ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி ஒரு மிகப்பெரிய யோகமான காலங்களாக அமையுங்க. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ராகு கேது பயிற்சி, இந்த வருஷ கடைசியில் சனி பயிற்சின்னு 3 விதமான பயிற்சிகள் இந்த வருஷம் இருக்குங்க. முதல்ல குருவோட பலனை பார்ப்போம். இது நாள் வரைக்கும் 3ஆம் இடத்துல இருந்த குரு உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையிலையும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல இன்னல்களையும் தொல்லைகளையும் கொடுத்துருப்பாருங்க. இப்போ 4ஆம் இடத்துல குரு உச்சமாக வர்றதுனால உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு யோக காலங்கள் நிச்சயமாக அமையும். குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்ததுன்னா சுமூகமாக தீர்வு கண்டு சுகமான வாழ்க்கையை நிச்சயமாக பார்ப்பீங்க. திருமணம் இல்லை புத்திர பாக்கியம் இதை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்கும். கெரியர் அல்லது பிஸ்னஸ் இது நாள் வரைக்கும் இருந்தக்கூடிய தொல்லைகள் நீங்கி உத்தியோகத்தில் பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் ஏற்பட்டு ஒரு மிகப்பெரிய யோகங்கள் நிச்சயமாக அமையும். சில பேருக்கு வீடு வாகனம் இடம் இருக்குது, வீடு கட்டணும் இல்லை புதுசாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்ற எண்ணங்களை நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியை முழுமையாக யூஸ் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு நல்லது நடக்கும். ராகு கேது பயிற்சியில் ஜூலை மாதம் நடக்கிறது. உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு வர்றதுங்கிறது ரொம்ப விசேஷம். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள், வியாபாரங்கள், வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட மூலமாக உங்களுக்கு பல யோகங்கள் காத்திருக்கு. வருட கடைசியில் நவம்பர் மாதம் சனி பகவான் உங்களோட ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு வராரு. அது அஷ்டம சனின்னு சொல்லுவோம். பட் அஷ்டம சனின்னு பயப்படாதீங்க. இது எல்லா பலன்களுமே உங்களோட மேஷ ராசிக்கான பலன்கள்ங்க. ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு மனிதனை நவ கிரகங்கள் தான் ஆதிக்கம் செலுத்துறது. அந்த 9 கிரகங்களில் சந்திரன் அப்படின்னு ஒரு கிரகம் இருக்காரு. அந்த சந்திரன் 12 ராசிகளில் சுற்றி வந்துகிட்டே இருப்பார். நீங்கள் சந்திரன் மேஷத்தில் இருக்கும்போது பிறந்ததுனால நீங்கள் மேஷ ராசி அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த சந்திரனை மட்டுமே வச்சு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் இது வரைக்கும் நீங்கள் கேட்ட ஒரு குரு பயிற்சி பலனாக இருக்கட்டும், ராகு கேதுவாக இருக்கட்டும், சனியாக இருக்கட்டும். அப்போது மீதி 8 கிரகங்களோட ஆதிக்கமும் இருக்கு இல்லையா? அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஜாதகத்தில் உங்களோட லக்னம் எது, உங்களுக்கு நடக்கக்கூடிய திசை எது, என்ன புக்தி இப்போ நடக்குது, உங்களை தொழிலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கிரகம் எது, திருமணத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கிரகங்கள் எது அப்படின்னு அலசி ஆராய்ஞ்சு அப்படி கிடைக்கக்கூடிய பலன்கள் தான் உங்களுக்கு முழுமையான பலன்களாக கிடைக்கும். இது வரைக்கும் நீங்கள் பார்த்த மேஷ ராசிக்கான பலன் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு 30லிருந்து 35% தான் ஒர்க் ஆகுங்க. அப்போது 100% பலனை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. பை காட்ஸ் கிரேஸ் எங்களோட வெப்சைட் yourgoodtime.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு நீங்கள் போங்க. அதில் கிரியேட் எ ஃப்ரீ அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதில் உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் எல்லாம் பொறுமையாக கொடுங்க. சப்மிட் பண்ணுங்கள். உலகத்திலேயே முதல் முறையாக உங்களோட ஜாதகத்துக்கான வீடியோவில் பலன்களை நீங்கள் பார்ப்பீங்க. 2006 இல்லை 2007 இருந்து 2013 வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வீடியோவாகவே ஃப்ரீயாகவே பார்க்கலாம். 2014 மற்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ரொம்ப நாமினல் சார்ஜஸில் நாங்கள் வச்சுருக்கோம். நீங்கள் yourgoodtime.in வெப்சைட்டுக்கு போங்க. அதில் போய் பார்க்கும்போது தான் உங்கள் ஹாரோஸ்கோப்பான பலன் பார்க்கும்போது முழுமையான பலனை நிச்சயம் நீங்கள் அதுலேருந்து தெரிஞ்சுப்பீங்க. நன்றி, வணக்கம்.